வசனத்தை நான் வாசிப்போமாக. கர்த்தருக்கு பயன் எல்லாம் எடுத்துக்கொள்ளபடி கேட்கிறேன். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவருக்கு பயன் உண்டாவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்ளபடி கேட்கிறேன். ஒருவேளை வேதாமத்தில் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா மேலே பார்க்கும்படி கேட்கிறேன். இல்லாவிட்டால் வேதாமத்தை பார்த்து வாசிக்க வேண்டும்படி கேட்கிறேன். எல்லாம் சேர்ந்து சத்தமாக ஒரு முறை வாசிப்போமாக. ஆமாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இது வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த பகுதி நமக்கு இருக்கிறது. நான் உன்னை பெருக பண்ண, நிச்சயமாகவே நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு பயமா உண்டாவதா? இதை பகுதியை பற்றி நம்ம எடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயமா உண்டாவதா? இந்த மாதத்திலே பெருக்கத்தின் மாதமாய் இருக்க ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லா வகையிலும் பெருக்கத்தின் மாதமாய் தருவாராக. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை ஆட் பண்ணுற மாதமாக இருக்கக்கூடாது, மல்டிப்ளை பண்ணுற மாதமாக இருக்கணும். ஆமாம். இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படாவதாக. ஆட் பண்ணுறதுன்னா ஒன்றை கூட்டி கொடுப்பது, ஒவ்வொன்றாய்க்கு பெற்றுக்கொள்வது. மல்டிப்ளைனா அது வேறு மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாத 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 கர்த்தருக்கு 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், பிறகு 16 32 30 64. அது போனால் ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ள லட்சக்கணக்காக மாறிடும். ஆமாம். ஆட் பண்ணால் ஒன்று ஆட் பண்ணால் ஒரு மாதம் முழுவதும் ஒரு 100 தான் சேரும். அப்படி ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, அதுதான் வேதத்தை சொல்றது. ஐ வில் மல்டிப்ளை யூ. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. உன்னை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆபிரகாமுக்கு கொடுத்ததானே இந்த வார்த்தை இது. அவன் 2 கல்தையை பட்டணத்தை விட்டு புறப்படும் போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொன்னார். இதில் 2 விதமான காரியத்தை இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதம், உலக ரீதியான காரியங்கள் உள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பெருக பண்ணுவேன் என்பது உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்ததி இல்லாத, வம்சம் இல்லாத சூழ்நிலையிலே உன்னுடைய வம்சம், உன்னுடைய சந்ததி அது பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவன் சந்ததியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்ததியின் ஆசீர்வாதம் என்பது தேவை. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அது நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று விடுகிறது. ஆனால் சந்ததியின் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் வழி வழியாய் வரக்கூடிய சந்ததியின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல பெருக்கம் என்று சொல்லும் போது இந்த உலக ரீதியான பெருக்கம் இருக்கிறது, படிப்பு ரீதியான பெருக்கம் இருக்கிறது, தொழில் ரீதியான பெருக்கம் இருக்கிறது. இப்படி பல எல்லைகளுடைய பெருக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயன்படுவதாக. இந்த பெருக்கம் எல்லாம் இருந்தாலும் தேவனும் தம்முடைய ராஜ்யத்தை பெருக்க வேண்டும் என்று அவரும் பெருக்கத்தை செய்கிறவர், விரும்புகிற தேவன். ஆமா. கர்த்தருக்கு பயன்படுவதாக. அவரும் சொல்றாரு. அவரும் சும்மா எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும் போது சொல்லுகிறாரு, பண்டிகைக்கு பல இடங்களிலிருந்து எருசலேமுக்கு பலியிடுவதற்காக ஆடுகள் மந்தைகளை என்ன செய்வீங்க, கொண்டு வருவீங்க. எவ்வளவு திரளான மந்தை வருகிறதோ அதுபோல பண்டிகைக்கு திரளான மந்தைகள் பெருக்கம் இருப்பது போல நான் மனுஷரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். சபையை பெருக பண்ணுவேன். சபையினுடைய ஆராதனை நிலைமைகளை பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டுக்கு பயமுண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் பெருக்கத்தை விரும்புகிற தேவன் அவர். ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருக்கம் என்பது வேண்டாம் என்று என்றைக்கு யோசிக்கிறோமோ அன்றைக்கு அந்த பெருக்கம் என்று என்ன செய்யணும், நின்று போய்விடும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. என்றைக்கு இல்லை என்று சொல்ல வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அந்த தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி செய்து கொண்டிருக்கும் போது அந்த பையன் சொன்னான், இன்னொன்று இல்லை என்று சொன்ன போது உடனே எண்ணெய் ஊற்று நின்று போய்விட்டது. ஆமா. இவன் தெரு முழுதும் வாங்கியாச்சு மம்மி, அடுத்த தெருவில் போய் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் இருங்கன்னு சொன்னாலும் அந்த பாத்திரம் வரம் தனி இந்த எண்ணெய் எப்படி இருக்கும், பெருக்குவதற்கு உரியதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு 2 பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னார்களோ அன்றைக்கே நின்று போய்விட்டது. ஆமா. கர்த்தருக்கு பயன்படுவதாக. பெருக்கத்திற்கு நம்முடைய உதவி அல்லது நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா. கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆண்டவர் பெருக்கத்தை தருகிற தேவன். இதெல்லாம் உலக ரீதியான பெருக்கம் இருக்கிறது. ஒரு கல்வி ஸ்தாபனத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லது ஒரு வியாபார காரியங்களை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் அந்த பெருக்கத்தை என்ன செய்வாங்க, விரும்புவார்கள். எல்லா எல்லையிலும் பெருக்கம் வேண்டும். பல பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு பெருக்கத்தின் ஒரு பகுதி தான். கர்த்தருக்கு பயன்படுவதாக.
எல்லாம் பெருக்கத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். ஆகவே பெருக்கம் என்பது தேவன் விரும்புகிற ஒன்று மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஆமென். சரி, உலக ரீதியான பெருக்கம் எல்லாம் எத்தனையோ இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பெருக்கத்தையும் தேவன் முன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய பெருக்கம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் சொன்னார், கடைசி காலங்களிலே நீங்க விரும்புவீங்களோ விரும்ப மாட்டீங்களோ, ஆனால் அறிவு என்ன செய்யும்? அறிவு என்ன செய்யும்? பெருகிறது. அந்த அறிவு பெருக்கத்தை இப்போ நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கு அது புரியலை. அறிவு பெருகி போமா, இப்போ இங்கே இருக்கிற அறிவு போதாதா அப்படிங்கிற யோசனைலாம் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தா நாளுக்கு நாள் அறிவு பெருகி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதான். ஒரு காலகட்டத்தில் நமக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. அன்றைக்கு கம்ப்யூட்டருக்கு ஸ்பெல்லிங்கே நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய இதெல்லாம் வேர்ல்டே ஃபிங்கர் டிப்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பிள்ளைகள். கர்த்தருக்கு பயப்படாவதாக. சொன்னார், அவர் செல்ஃபோனில் அரை மணி நேரமாக போராடுறாரு. என்ன ஆச்சோ தெரியல, அவரும் போராடி பார்க்குறாரு. அப்போ பார்த்த உடனே அங்கே ஒரு பையன் போயிருக்கான். தம்பிங்க வா, ஸ்கூல் பையன் தான், அவன் பெரிய பையனும் கிடையாது, நடந்து போயிருக்கான் ஸ்கூலில். தோல்ல பையனுக்கு வாப்பா, இது இந்த மாதிரி ஆகிட்டு ஒன்றும் வரமாட்டேங்குது, பார்த்து கொடுங்க. இப்படி 2 தட்டு தட்டிட்டு கையில் கொடுத்தான். பார்த்தா பழையபடி நல்லா ஒர்க் ஆகுது. அவர் சொன்னார், அரை மணி நேரமாக போராடினேன், இவன் 6 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. இன்றைக்கி பெரிய ஆட்கள் கையில் செல்ஃபோனை கொடுங்க, பேசுகிறதுக்கும் நம்பர் டைப் பண்ணுறதுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கும் மேக்ஸிமம் போனால் வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு தான் தெரியுமே தவிர இன்னும் கொஞ்சம் போனால் ஃபேஸ்புக் தெரியும். இதுக்கு மேலே ஒன்றுமே என்ன செய்யாது. ஆனாலும் வச்சிருக்கிற செல்ஃபோன் எதாக இருக்கும்? 1.5 லட்ச ரூபா செல்ஃபோனாக இருக்கும். அதை பயன்படுத்தவே முடியாது. கர்த்தருக்கு பாய் மாட்டாவதான். சின்ன பிள்ளைகிட்ட சாதாரண கொடுங்க, பிரித்து எல்லாம் அக்கு வேறு ஆண் வேறு எடுத்து நம்ம கையில் கொடுத்துரும். அறிவு பெருகி போய்விடும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மறைமுகமாகவே தேவன் சில பெருக்கத்தை வைத்துக் கொண்டே தான் செய்கிறார் இருக்கிறார். ஆகவே பெருக்கம் என்பது இந்த உலகத்தில் அத்தியாவசியமான ஒன்று. அதையும் தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தான் இருக்கிறது. உலக ரீதியான பெருக்கம் இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய பெருக்கம் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற பெருக்கம் உலக ரீதியாய் பல வகையில் இருந்தாலும் ஆவிக்குரிய பெருக்கத்தை தான் முன்வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படாததாக. காலையில் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் வேண்டும் என்று சொன்னபோது விசுவாசத்தின் பெருக்கம். ஆமாம், எங்களுக்கெல்லாம் இல்லையா விசுவாசம் இல்லையா என்று சொன்னான். அது எந்த நிலையிலே பெருகி இருக்க வேண்டும் என்பதை குறித்து காலையிலே சடுத்தி அணைத்தோம். இப்போது கொஞ்சம் வேறொரு பகுதிக்கு செல்வமாக. கர்த்தருக்கு பயப்படாததாக. வாசிக்க 2 கொரிந்தியருக்கு 2 நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கப்படி கேட்கிறேன். மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கும் இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன செய்கிறான்? பெருகுவது போல பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. மேலே சில காரியம் சொல்லப்படுகிறது இருக்கிறது. ஆனால் கிருபை எப்படி பெருகும்? கிருபையை கொடுக்கிறவர் தேவன். அவர் கிருபையை கொடுப்பார், அது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த கிருபை ஏதோ ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. அந்த கிருபையும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் பெருக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாததாக. அந்த பெருக்கம், கிருபையின் பெருக்கம் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வரேன்னா, வேதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்போம். முதல்ல கிருபைக்கு நமக்கு பொருள் தெரியணும். கிருபை என்றதான வார்த்தைக்கு பதில், அதாவது அதற்கு விளக்கம் சொல்லணும்னா, எத்தனை காரியத்தை உள்ளடக்கி சொன்னாலும் அதுக்கு போதுமானதல்ல. அதை சொல்ல வேண்டும் சொன்னால், தகுதியே இல்லாத ஒருவன், தகுதி இல்லாத ஒருவன்னா எந்த பொருளையும் யாரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருகதையற்ற ஒரு மனிதன், அருகதை இல்லாத அல்லது தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு நல்ல உயர்ந்த செல்வாக்குடைய ஒருவர் அவன் கேட்காமலே அவனுடைய வாழ்க்கையில் எனக்கு மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் செய்வான் என்ற கைமாறு கருதாமல் அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் சகல காரியங்களையும் கொடுக்கிற அந்த தன்மை இருக்குது அல்லவா, அதுதான் கிருபை என்பது. ஆமாம், இது ஒரே ஒருவர் தான் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் செய்ய முடியும். ஆமாம், ஆகவே தான் அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகவே நமக்குள்ளே என்ன செய்தாராம்? வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போதெல்லாம் எப்படி இருந்ததாம்? கிருபை புரிந்திருந்ததாக இருந்தது. கர்த்தருக்கு பயப்படாததாக.
அவனுக்கு அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள், அவன் நேரடியாய் கொடுத்ததான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் கிருபையின் அடிப்படையிலே ஜனத்திற்கு கொடுத்தார். ஏன்னா ஜனங்களை பார்த்து பரிதவித்தார், மனதுருகினார், அவெல்லாம் வேதனைப்பட்டார். ஜனங்களை பார்த்து மனதுருகினார். பரிசேயர், வேதபாரகர், அந்த மத குருக்களை பார்த்து அவருக்கு கோபம் தான் வந்தது. அவர்களை பார்த்து ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, பரிதவிக்கலை, அவங்கள போட்டு வெளுத்து கட்டிட்டார். ஆனால் ஜனங்களை பார்த்து பரிதவித்தார். ஏன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் தான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இவர்களாம் எல்லாம் தெரிந்திருந்தும் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனார்கள், ஒன்றுமே தெரியாமல். எப்படின்னா மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல. மெய்ப்பனில்லாத ஆடுகள் என்று சொன்னால் அதுக்கு வழி நடத்த ஆள் இல்லை, பாதுகாக்க ஆள் இல்லை, அவர்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு ஆள் இல்லை, உணவு காட்டுவதற்கு ஆள் இல்லை, அதை பராமரிக்க ஆள் இல்லை. தன்னிச்சையாக விடப்பட்டு அது துஷ்ட மிருகன் கையில் அகப்பட்டு சீரழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுக்கு, அதான் சொன்னார், மேய்ப்பன் இல்லாத அந்த ஆடுகள், இந்த ஆடுகளுக்காக அவர் பரிதவித்தார். அவர் ஆமென். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. கிருபை என்பது தேவன் ஒருவராலே தான் கொடுக்கப்பட முடியும். அது தேவனிடத்து வரக்கூடியதான ஒன்று. ஆனால் பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென். அதுக்காக தான் தேவன் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன், என் ஜீவனை பார்க்கணும், உம்முடைய கிருபை நல்லது. அதிகாலமே உமக்கு நேரே வந்து நான் கைகளை ஏந்தி உமக்கு நேரே காத்திருக்கேன். ஏன்னு சொன்னால் உம்முடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது அல்லவா, அந்த கிருபைகள் எனக்கு வேண்டும். ஆமென். அந்த கிருபைக்காய் காத்திருந்த பரிசுத்தவான்கள் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட கிருபைகள் அதே நிலையில் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை பெருகுவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டும். ஆமென். நமக்கு அந்த கிருபை பெருக நமக்கும் செயல்பட வேண்டும். அது எப்படின்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யுமா, நம்ம சபையாக ஒன்று கொடுக்கிறோம், நல்ல மனதார் கத்தரை துதித்தோன்னா ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக கிருபைகள் என்ன செய்யும், அது நமக்கு தெரியாது, நமக்கு பார்ப்பதற்கு தெரியாது. ஆனால் செய்து முடிக்கிற வேலைகள் அற்புதமானதாக இருக்கும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆண்டவர் சொன்னார், என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது அல்லது கிருபை கிடைத்ததுன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய சுவாக்கியம் ஒன்று இல்லை. ஆமாம். மோசேக்கு ஆண்டு சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததப்பா. எதுக்கு கிருபை கிடைத்தது? அவன் கேட்குறான், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் உண்மை விட்டு தூரம் போயிட்டாங்க, உமக்கு விரோதமாக போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, மன்னிக்கணும் ஐயா, நீ கிருபை செய்யணும்னு சொல்லி கேட்குறான். சரி, இவன் கேட்குற பார்த்து ஆண்டவர் இது மேலே வைத்த தயவு இரக்கத்தினாலே சரி அவங்களுக்கு அவன் மன்னிப்பை கொடுக்குறேன். அப்புறம் அந்த மன்னிப்போடு அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் காது பாருங்க. அவர் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு அதோடு திரும்பி வந்திருக்கலாம். அதை பிடிச்சிட்டு அவன் கேட்குறான், இதை மன்னிச்சேரு எல்லாம் சொன்னீரு, ஆனால் மன்னித்த உண்மை நான் பார்க்கணும். அவன் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆண்டவருக்கு ஒரு பெரிய கேள்வியை போட்ட உடனே அப்போது ஆண்டு சொன்னார், என் கண்களில் உனக்கு என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. ஏன்னா பார்க்குற ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது, அது பிரமாணம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டவன் ஒரு நாளும் உயிரோடு இருந்ததில்லை. அது அவருடைய பிரமாணம். எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியாது, பல காரணங்கள் இருக்கலாம். நான் அடிக்க நினைப்பேன், அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனை, அவ்வளவு மகிமை உள்ள தேவனை இந்த மாம்ச கண்களினாலே அசுத்தம் நிறைந்த வாழ்க்கையில் வாழுகிறேன்னா, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பார்த்ததுக்கப்புறம் இந்த கண் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு என்ன செய்யாது, இவனே செத்துருவான், இவனே போய் நினைச்சிருவான். இதுக்கப்புறம் இந்த உயிரோடு இந்த உலகத்தை பார்க்க நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த உலகமே அசுத்தத்திற்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? நான் அந்த அசுத்தத்திற்குள் இருக்கிற நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிச்சத்தை வைத்து சுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆங்காங்கே என்ன செய்கிறோம், பிரகாசித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் உலகம் முழுவதுமே இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பார்வையில் அசுத்தம் நிறைந்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே நாமே இந்த உலகத்தை பார்க்க ஆண்டோடு சொல்லுவோம், தயவு செய்து கூட்டிகிட்டு என்ன செய்யணும், நானே இருக்க விரும்பலை, தயவு செய்து நம்ம பார்க்க கிருபை செய்து கூட்டிகிட்டே போயிருங்க, இனி உலகத்தை இருக்க விரும்பலை நாமளே சொல்லிடுவோம். ஒன்று கர்த்தருக்கு பயம் வேண்டாவதான். அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவனை பார்த்து விட்டு இந்த உலகத்தில் ஆண்டவர் இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவரே நினச்சிக்குவேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? இருக்கட்டும், எப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உண்மை நான் காண வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே கேட்காத ஒன்று, அப்படி கேட்டாலும் கிடைக்காத ஒன்று. ஆமாம். அப்போ பல கேள்விகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறாங்களே, தரிசிக்கிறீங்களா? நம்ம சாட்சிகளாக வாசிக்கிறோம். சாது சுந்தர் சிங்க்கு முன்னாலே கர்த்தர் தத்துவமாய் சிலுவையின் காட்சியை காண்பித்தார். இயேசு அப்படின்னு காண்பித்தார். இயேசுவை காண்பிக்கிறார்.
இப்போ இயேசுவை தரிசித்திருக்காங்களே, இயேசுவை கண்டிருக்கிறாங்களே, இயேசுவை பார்க்க முடியும். ஏன்னா அவர் நம்மில் ஒருவர். ஆமாம், நம்மோடு அவர் நம்மை போல மாம்ச அவதாரம் எடுத்து அவர் மறுரூபமானவர், அநேகருக்கு காட்சி கொடுத்தவர். ஆகவே அவரை எப்படினாலும் பார்க்கலாம். அவர் நம்ம கேட்டோம்னா உட்கார்ந்து பார்க்கணும்னு சொல்லி விரும்பினா அவர் காட்சி கொடுப்பார், அவர் வருவார். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு நாள் பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமாம், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆனால் இயேசுவை காண முடியும். அவர் நம்மில் ஒருவராக இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவன் கொடுத்தபடினாலே அவர் மாம்ச அவதாரத்தில் இருந்தபோது அநேகர் கண்டார்கள், தொட்டார்கள், அவர் வார்த்தையை கேட்டார்கள், அவராலே தொடப்பட்டார்கள். மறுரூபமான பிறகும் அவரை தொட்டார்கள். அவர் கேட்டார், என் கையில் ஓட்டை இருக்குன்னு அது ஓட்டையில் விரல விடுவேன்னு சொன்னீங்கப்பா தோமா, அங்கே வந்து தொட்டுப்பார், விழாவிலே தொட்டுப்பாருன்னு சொல்லி தொட வைக்க அவர் கட்டளை கொடுத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வருவார். இயேசு நம்மில் ஒருவர். ஆமாம், நம்முடைய பிரதிநிதி போல பரலோகத்தில் நமக்காய் பிறந்து பேசுகிறவர், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அங்கே இருக்கிறார். ஆமாம், நமக்கு உரியவர் அவர். கர்த்தருக்கு மாம்சத்தில் வந்தபடினாலே அவர் காட்சி கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. கண்ட நபர்கள் உயிரோடு இருக்க முடியாது. அது ஒன்று. ஆனால் யாரும் பார்த்ததில்லை. அந்த தேவனை தான் இவன் கேட்குறான், நான் உண்மை பார்க்க வேண்டும். அவர் அப்போ சொல்லுகிறாரு, இப்போ யாரும் கேட்காத ஒன்றை கேட்டாய், அரிதான ஒன்றை கேட்டாய், சரி உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு பயன்படாவதாக. தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகினால் கிடைப்பதற்கரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாவதா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் பெருகட்டும் ஐயா என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து காலையில் எழுந்த உடனே நல்ல துதிகளை குடும்பமாக ஏறெடுத்து ஸ்தோத்தரித்து அந்த கிருபை குடும்பத்தில் பெற்றுக்கொண்டு பெருகும் போது நாம் கேட்பதற்கரிய அல்லது உலகத்தில் கிடைப்பதற்கரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவர். அவர் ஆமாம், கட்டாயம் கொடுப்பார். அவர் கண்களிலே கட்டாயம் கிருபை கிடைக்கும். ஆமாம், அந்த கிருபையின் ஆசீர்வாதங்கள் மகத்துவமானது. கர்த்தருக்கு பயன்படுவதாக. அதற்கு தான் ஆண்டு சொன்னாரு, அந்த நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்குதப்பா. கிருபையை மென்மேலும் பெருக்கப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் பெருகி 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 இருப்பதற்கு வழிகளை வைத்திருக்கிறேன். நானே ஒன்று கொடுப்பது என்பது ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொன்று நீங்களே பெருக்கிக் கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னான், கர்த்தரை துதிக்கிற துதியினாலே. ஆமாம், குடும்பமாக உட்கார்ந்து துதிங்க. அநேகர் என்று சொல்லும் போது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வைத்துக் கொள்வோம். அநேகர் என்று சொன்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட 2, 3, 4, 5, 6 அது ஒரு 1000 லட்சம் எவ்வளோ நானும் வச்சுக்கலாம். ஆனால் குடும்பமாய் அமர்ந்தாலும் சரி அல்லது சபையாக இருந்தாலும் சரி, நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் மனதால் துதிக்கும் போது இந்த ஆலயத்திலும் கிருபை பெருகும். ஆலயத்திற்குள் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கிருபை பெருகும், உங்கள் குடும்பத்திலும் பெருகும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பெருக கர்த்தர் உதவி செய்வார். அவர் நாம கர்த்தருக்கு பயன் வேண்டாவதாக. எங்கே பனி பொழிகிறது வைத்துக் கொள்வோம். நம்ம உள்ளே வந்துட்டோம்னா அந்த பனித்துளிகள் நம்ம மீது கட்டாயம் விழும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் வேண்டாவதான். அதே போல தேவனுடைய கிருபை இந்த எல்லை முழுவதும் நிரப்பப்படும் போது, அந்த கிருபை நிரப்புவதற்குள் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபைகளை கத்த பெருக பண்ண வல்லவர் அவர். ஆமாம், கிருபைகள் பெருக, அந்த கிருபை பெருகிற ஆசீர்வாதங்களிலே அநேகம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கால் சறுக்குகிறது சொல்லும் போது உங்களுடைய கிருபை என்ன செய்யலாம்? தாங்கும் தெய்வ கிருபை. எப்படி நமக்கு விரோதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிரிட்டு செயல்படுகிற ஒருவன் என்பதல்ல, நாமே சில வேளையிலே வலிவி போகக்கூடிய சூழ்நிலைகள், வீழ்ச்சி அடையக்கூடியதான சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய கிருபை நம்மை நல்வழிப்படுத்தி அவை விழுந்து போகாதபடி அற்புதமாய் காக்கும் வல்லமை உள்ளது. ஆமா, கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில நாம் வீழ்ச்சி அடையாதபடி காக்கும் தெய்வ கிருபை உண்டு. சத்துரு நமக்கு வீழ்ச்சியை வைத்திருந்தாலும் அவைகளை வீழ்ந்து போகாதபடி தேவன் நம்மை காக்க வல்லவர் அவர். ஆமா, இந்த வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் பவுலுக்கு சாத்தானுடைய முள் ஒன்று குத்திட்டே இருந்தது. அவனும் யோசனை பண்ணி பாருங்க, பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது, பவுல் தேவனோட நெருக்கம் எப்படி இருந்தது. நிருபத்தில் வாசம், ஜீவனான மரணமானாலும் எத்தனை காரியம் சொல்றாங்கன்னா ஏறக்குறைய 16-18 காரியத்தை சொல்றான். இவ்வளவு காரியம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நினைச்சிருக்கிறேன், நான் நிச்சயித்திருக்கிறேன். மற்றவருக்கு பயப்பட இவ்வளவு சொல்ற ஆளு
அவன் ஆண்டோட கேட்கிறான், ஐயா என்னை தப்புவிக்கும்படியாய் சாத்தானை மேற்கொள்வதற்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யும். அது ஏதோ ஒன்று என்னை அவன் வீக்கா என்ன செய்யறான், என்ன மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறான், பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டோட கேட்கிறான். ஆகவே அவனை முற்றிலும் இந்த சாத்தானின் கிரிகளை முற்றிலும் அழித்து போட வேண்டும். ஆண்டு சொன்னாரு, ஏவா உனக்கு சாத்தானின் கிரியைகளை முற்றிலும் அழித்து போடுவதற்கு இந்த நேரத்தில் உனக்கு கிருபை, உனக்கு வல்லமை கொடுப்பது என்பதை விட கிருபை கொடுப்பது. ஏன் அப்படின்னா உன்னுடைய பலகீனம், அந்த பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குவதற்கு கிருபை உண்டு போதும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை நாம் தீர்த்து விடலாம், இன்னொரு பிரச்சனையும் வருவான். நான் யோசிப்பேன்ல, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு நீ மூச்சடைச்சி உட்காந்துருக்குறோம், அடுத்த ஒன்று என்ன செய்யுது, அடுத்த ஒன்று என்ன செய்யுது ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆண்டவரே, உலகத்தில் நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. உலகத்தில் சொல்லும்போது நம்ம வேடிக்கையாக இருக்கும். கடவுளை நமக்கு வேலையே இல்லையா, சும்மா இருக்க மாட்டேனா, இப்போ தான் ஒன்று முடிச்சது, கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதா, மறுபடியும் ஒன்றா நினைச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டாரு அப்படிலாம் அப்படி வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அது வேடிக்கைக்குரியதாக இருந்தாலும் இன்னொரு பகுதியில் ஒரு பிரச்சனை முடிந்து நாம் ஜெயிக்கும் போது சாத்தானை அடைக்கணும், அவன் அதோடு அடங்கி போகிறவனல்ல, வேறு விதத்தில் என்ன செய்வான், அவன் வருவான். ஆள் ஒன்று தான், வேஷம் தான் என்னது, அதுக்கு தான் அவனுக்கு பேர் வேஷதாரி. அவனுக்கு பேர் என்ன பேர், வேஷதாரி. ஒரு வேஷத்தில் மட்டும்தான் வருவான் எதிர்பார்க்க முடியாது, பல வேஷத்தில் வருவான். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் சொன்னார், எப்பா அவன் இது பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருவான், உனக்கு அது தெரியாது, நீ விரட்டிகிட்டே இருப்ப, வாழ்நாள் முழுவதும் என்னதான் செய்ய வேண்டியது இருக்கும், விரட்டுறதே வேலையாக போயிடும். கிருபை தரேன், என் கிருபை உனக்கு போதுமானது. அந்த கிருபை இருந்தால் எத்தனை வழிகளில் அவன் வந்தாலும் அந்த கிருபையினாலே வீழ்ச்சி அடையாமல் அவனை மேற்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆகவே உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குவதற்கு என் கிருபை ஒன்று போதுமானது. அதனுடைய பொருள் என்னன்னா, எல்லா பலத்தை விட கிருபையின் பலன் அற்புதமானது. ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையை சத்துரு எதிரிட்டு வரும்போது, வீழ்ச்சிகளை கொண்டு வரப்ப அவன் கிரியை செய்யும் போது தேவ கிருபை பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம் சொன்னால் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவர். ஆமாம், தருவார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அந்த கிருபை பெற்றுக்கொள்வோம், அந்த பெருமையிலே நாம் பெருக வேண்டும். ஆமாம், ஆண்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாட்களிலே, பெருக்கத்தின் நாட்களிலே நம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருகணும், நாங்கள் விசுவாசத்திலே பெருகணும். அப்படி பெருகும் போது காலையில் சொன்னதானே அற்புதமானவைகளாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். இந்த கிருபை பெருகும் போது எங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு ஊழியம் அல்லது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமைந்திருக்கும். ஐயா நீர் எங்களுக்கு கிருபை தான், அந்த கிருபை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆமாம், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்ல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடும் தெய்வ சமூகத்திலே நல்ல துதிகளை செலுத்தினான். நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து நல்ல கர்த்தரை துதிக்க 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 அப்படியே பிரசன்னம் பெருகுவது போல அப்படியே கிருபையின் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் பெருகும். ஆமாம், அதுதான் சொன்னோம், காலையில் நல்ல என்ன செய்யுங்க, குடும்ப ஜபத்தை நல்ல காலையில் தோத்திரம் பண்ணிச்சோம், நல்ல 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா நினைச்சிங்க துதிகளை செலுத்துங்க. கர்த்தருக்கு வாங்கி மாட்டோம் தான். காலையில் கேட்டோம் குடும்ப ஜபம் பாஸ்டர் சொல்லுவார், அப்படி ஜபம் பண்ணதில்லை, ஆனால் அவங்களே இந்து குடும்பத்தில் வந்தவங்க தெரியாது, ஆனால் ஆண்டவர் விஷயத்து நல்லா வந்துட்டாங்க. குடும்ப ஜபம் பண்ணணும்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த வருஷத்துல ஆரம்பித்தோம், அப்பப்போ ஜபம் பண்ணோம். குடும்ப ஜபத்தில் உட்காரும் போது தான் தேவன் இதை செய்தார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவர் சொன்னாங்க, காலையில் இவ்வளோ சாட்சியை கேட்டுப்பார், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அந்த குடும்ப ஜபத்திலே நாம் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அவருடைய கிருபை நம்முடைய கூடாரத்தில் பெருகணும். ஆமாம், நம்முடைய குடும்பம் தெய்வ கிருபை பெற்றதாக இருக்கணும். அதுதான் வேதத்தை சொல்ல, நோவாவுக்கு உண்டால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. இன்னொரு விதத்தை சொல்லுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு அந்த அழிவை பற்றி அதிக விழிப்புணர்வு ஜனங்களுக்கு இல்லை. நித்திய ஜீவன் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய பாதையிலே அவரே வழியாக இருக்கிறாரே, அந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலே போகிற நமக்கு தேவ கிருபை கட்டாயம் வேணும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஏன்னு சொன்னால்
சத்துரு நம்மை வழி விலக பண்ணி அழித்து விடாதபடி, வழியிலே வீழ்ச்சி அடைய பண்ண விடாதபடி நம்மை காப்பதற்கு தேவ கிருபை வேணும். இல்லாவிட்டால் இன்னொரு பாதை, அழிவின் பாதை. இந்த உலக மக்களுக்கெல்லாம் சொன்னா இப்படிலாம் இருக்கப்பா, தேவன் இப்படி செய்ய போறான்னு சொன்னா ஒருத்தருமே நம்பல. ஆனா அவன் நம்பி அவருடைய பாதையில் உத்தமமாய் பண்ணான். கண்களிலே கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைக்குன்னு சொன்னா விசேஷித்த பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம கர்த்தருக்கு பயந்து கொண்டவரா நம்முடைய வாழ்க்கையில கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பல விதமான பாதுகாப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக பல விதமான பாதுகாப்புகள் இருக்கு. இதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கிருபை கிடைக்கிறதுலாம் வேதத்தில் என்ன செய்யணும், வாசிக்கணும். கர்த்தருக்கு பயந்து கொண்டவரா நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில, சபையில் ஆராதிக்கிறோமே, நமக்கு தேவ கிருபை வேண்டும். ஒரு கண்களிலே தயவு வேண்டும், கிருபை வேண்டும். ஆமாம், கிருபை பெற்றவளைய வாழ்க்கை. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உலகத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை பெற்றுக்கொண்ட மரியாள், கிருபை பெற்றவளே வாழ். ஒரு தேவதன் வந்து வாழ்த்துறாங்க. பரலோகத்தின் தேவன் கேப்ரியல் அனுப்பும்போது என்னதான் சொல்லி அனுப்பியிருப்பாரு, நீ முதல்ல போய் அவரை போய் என்ன செய்யணும், கிருபை பெற்றவளே. ஏன்னா தேவதூதன் சொன்னதுதான் செய்வான். அவர் சொல்லியிருப்பாரு, பிதாவாகிய தேவன் தூதனை அனுப்பும்போது மரியாள்கிட்ட போய் சொல்லு, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லு. ஏன் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது மேட்ரை சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். அவன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. அவன் என்னடா வாழ்த்தொழி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். வாழ்த்தொழி ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு சொன்னோன்னே அவன் தான் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாதி குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஐயோ, இது பெரிய பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னால தான் யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான், கேப்ரியல் சகரியாட்ட சொல்லிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன் சில காலங்களுக்கு முன்பு யார்கிட்ட சொல்லியிருக்கான், சகரியாட்ட சொல்லியிருக்கான். சகரியாட்ட சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், அது வயதாச்சு வயதாகலை, அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. சகரியாக சொன்னால் என்ன செய்யும், உலகமும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். மரியாளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் சொல்லுகிறேன், நீ கர்ப்பவதியாரு குமாரன். எப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு அவமானத்தின் சின்னம். பிரச்சனை சமுதாயத்தில் பார்க்க முடியாது, நம்ம என்ன பிரச்சனைலாம் உள்ள அடக்கியிருக்கு. அதுக்கு தான் சொன்னார், கிருபை பெற்றவள். ஆமாம், உலகம் என்ன சொன்னாலும் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தக்கூடாதபடி உன்னை காக்கும் தேவ கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயமாண்டவதான். ஆமாம், அவன் அவமானமாய் பேசலாம், அதை பேசலாம், இதை பேசலாம், அதெல்லாம் ஒளிந்து போகக்கூடிய வலிமை தேவன் உனக்கு கொடுத்த கிருபையில் இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக. சரி, தேவன் சொன்னபடி ஆகட்டும்னு சொன்னார். கிருபையினாலே அவர் வயிற்றிலே உற்பத்தி ஆனார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அவர் அப்போ இன்னொரு விதத்திலே சொல்லலாம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள். அவன் நம்பலை, சகரியா நம்பலை. இது எப்படி ஆகும், அவனுக்கு வயதான ஆளாச்சே, எப்படி வயது ஆயிட்டு ஆகலையோ. உனக்கு முற்பிதாக்கள் யாரு, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதும் தெரியுது, சாராளின் கற்பமும் நினைச்சிட்டு செத்து போனதும் தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை தர வல்லவர் என்று விசுவாசித்து என்ன செய்தான், அறிக்கையிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நீ அவனுக்கு 25 வருஷம் காத்த, நீ எத்தனை வருஷம் காத்துன்னு தெரியாது ஒற்று. ஆனால் தேவன் அதை செய்ய வல்ல, உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவனுக்கு கோபம். சரி, நடக்க வர பேச மாட்டேன்னு போயிட்டான். இதே நிலைமையை மரியாள்கிட்ட வந்து நடக்க வர பேச மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகிருக்குன்னு யோசனை முடிப்பாங்க. கிருபை பெற்றவன், ஆனாலும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் சகரியா தான் ஒரு பக்கம். ஆனால் அந்த கிருபை கொஞ்சம் குறைவு தான். ஆமாம், கர்த்தருக்கு பயமா. ஏன்னா தேவதூதன் சொல்லிட்டு போயிருக்க கூடாது. ஆனால் இங்கே வந்த வேகத்தில் சொல்கிறான், கிருபை பெற்றவருடைய வாழ்க. ஏன் அப்படின்னா, நான் அவனுக்கு சொன்ன மாதிரி உனக்கு சொன்னாலும் பலிக்கவே பலிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த கிருபை ஒரு பெட்டகம் போல உனக்கு சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயமாண்டவதான். தேவதூதனை இறங்கி வந்த எந்த மாற்று கருத்தை நமக்கு எதிரடையாய் சொன்னாலும் சரி, அவை நம்முடைய வாழ்க்கையில பலிக்காமல் போவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில பாதிக்காமல் போவதற்கு தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமாம், அதுதான் பாடுறோம், அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதான். ஆகவே ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவருடைய கிருபை நமக்கு பெருகுவதாக. ஆமாம், இன்னும் சொல்ல நிறைய கிருபை குறித்து சொல்ல வேண்டும் தான் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மையத்தில் சொல்லப்படுது, லோத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு, அந்த தயவுக்கு இன்னொரு பகுதி கிருபை. கிருபை கிடைத்தது. ஆகவே சோதோம் கொமோரா பட்டணத்தில் அழிந்து போகக்கூடிய ஒருவன் அழியாமல் தப்புவிக்கப்பட தேவ கிருபை அவனுக்கு வெளிப்பட்டது. ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக. எந்த சேதமும் வர
அவை நம்மை தாக்கினாலும் அந்த சேதம் நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். தேவ கிருபை நம்மை பாதுகாக்கும். தேவ கிருபை நம்மை நடத்தும். தேவ கிருபை அதாவது பெற்றுக்கொள்ள அரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பண்ணும். யாருக்கு கிடைக்காத அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள தேவ கிருபை நமக்கு போதுமானது. ஆமென். அந்த பவுல் உணர்ந்த உடனே அவர் கிருபை போதும் சொன்னோன்னே, போதும்பா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. ஊழியத்தின் இன்னொரு பகுதி, வேறொரு பகுதி, எந்த காலகட்டத்தில் நம்ம ஜெபித்தா நமக்கு தெரியாது. கொரிந்திய சபைக்கு எழுத போது அவன் எழுதுகிறேன். அதுக்கு பிறகு அநேக சபைகளை கட்டினானே, எந்த காலகட்டத்தில் எழுத நமக்கு தெரியாவிட்டானோ அவருடைய வாழ்க்கையின் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அது முதல் காண முடியும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட அவளை கிருபை பெற்றுக்கொண்ட பிறகு போகும்போது தான் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ரோட்டில் போகிற பேய் பிசாசெல்லாம் சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரன், நீ தேவனுடைய பரிசுத்தன், நீ ரட்சிப்பின் வழியை சொல்லுகிறவன் எல்லாம் சொல்லி அவைகளை அறிக்கையிடும்படியான காரியம் செய்தது. ஏன்னு சொன்னால் தேவ கிருபையுடைய வாழ்க்கை இருக்கும்போது சத்துருவை புரிந்து கொண்டது இவனை மேற்கொள்ள முடியாது. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாதா. கண்டிப்பாக நாம் ஜெபப்படுமா, எல்லாம் எழுந்திருந்து ஜெபப்படுமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பர. ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. உடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவது. ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொன்னவன் நம்முடைய விசுவாச வாழ்வை பெருக பண்ணுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை பெருக பண்ணுவாராக. அது பெருகணும். அதை பெருக பண்ணுவதற்கு அவர் உதவி செய்கிறது ஒரு பகுதி இருந்தார். இன்னொரு பகுதியில் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கட்டாயம் கிருபை பெருகும். வீடுகளில் அமர்ந்த அதிகாலையில் எழுந்தோம், அல்லது உங்கள் நேரம் கிடைக்கும் போது எழுந்தோம், 2-3 பேர் அல்லது பிள்ளைகளோடு உட்கார்ந்து கர்த்தரை எவ்வளவு மனதார துதிக்க முடியுமோ, கர்த்தரை துதியினாலே மகிமைப்படுத்த முடியுமோ, நல்ல கர்த்தரை துதித்து பாருங்க. உங்கள் குடும்பத்திலே தேவ கிருபை பெருகும். கிருபை பெற்றுக்கொள்ளும் போது கிடைப்பதற்கரிய தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் வேண்டுமா. ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், ஜெயம் பெற வைப்பார். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். பல விதங்களிலே அவருடைய கிருபைக்காய் நம்ம காத்திருப்போம். அதான் தாவீது சொல்லுகிறான், அந்த கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன். என் ஜீவனையும் கிருபையின் தராசிலே வைத்து நிறுத்தினான். என் ஜீவன் பெரிதல்லையா, கிருபைதான் பெரியது. என் ஜீவனை பார்க்கிறோம் உடைய கிருபை நல்லது நல்லது. ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஐயா. அந்த கிருபை வேண்டும் என்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் இந்த கிருபைகள் பெருகட்டும். எங்கள் கூடாரத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ்விலை பெருகட்டும். கற்ற இந்த பெருக்கத்தின் மாதத்திலே ஆவிக்குரிய காரியங்களை அநேக பெருக்க வைக்கிற தேவன் கிருபையும் பெருக பண்ணுவாரா, பெருக பண்ணுவாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயம் ஜெபிக்கும்படி கேட்க, பஞ்சாப் ஊழியர் செய்தான மிஷனரி இருதயம் ஜெபிக்கும்படி கேட்க, தேவ கிருபை.
எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே, அருமையான சுவாமி ஆண்டவரே, சுவாமி செய்தியை கிருபை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது சொந்த பிள்ளைகளாக, உமது இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவரே, உமது சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் அங்கத்தினர்களாக மாற்றி இருப்பது சுவாமி பெரிய கிருபையப்பா, கிருபையப்பா. எத்தனையோ மக்கள் சுவாமி இந்த உலகத்தில் இருக்காங்கப்பா, உலக வழிபாடுகளில் இருக்காங்கப்பா, உலக சிற்றின்பங்களில் இருக்காங்கப்பா. ஆனால் எங்களை வேறுபடுத்தி ஆண்டவரே சுவாமி சோதம் குமோரா விழுந்தைகளை விலக்கி காத்தீரப்பா. நாச மோசங்களுக்கு ஆண்டவரே, பாவத்திற்கு எங்களை விலக்கி காத்தீரையா சுவாமி. பரிசுத்தத்தை எங்களுக்கு ஊற்றி இருக்கிறீர் ஐயா. பரலோக மேன்மையை காணும்படி எங்கள் ஹல்லேலூயா மன கண்களை திறந்து வைத்திருக்கிறீரப்பா. வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை பெறும்படியான வழி வாசல்களை திறந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. எல்லாற்றுக்கும் மேலாக ஆண்டவரே சுவாமி உமது பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீரப்பா. தெய்வ சபையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா. உம்மை துதித்து பாட வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. ஆண்டவரே, உமது சுவாமி நாமத்தின் மகிமை ஊரெங்கும் சொல்ல வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. இந்த கிருபையிலே நாங்கள் இறுதி வரை நினைத்திருக்க இந்த கடைசி நாட்களில் புல்லாங்கன் பலவிதமான ஹல்லேலூயா ஆண்டவரே காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறானப்பா. அதிலிருந்து நாங்கள் தப்பி எங்களை காத்துக்கொள்ள உமது கிருபை பேரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்தோம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கிருபை நினைத்திருக்க ஆண்டவரே இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று பெற்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.